வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறம் அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாங்க இடுப்பு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி. இது எல்லாமே நம்ம வாழ்வை கடினமாக்குது. ஸோ அதனால் நம்ம உணவில் சிறிய மாற்றங்கள் செய்தோம்னா இந்த வலியே வராமல் நம்ம தடுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இடுப்பு வலி வர்றதுக்கான காரணங்கள் என்ன. ஃபஸ்ட்டு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த உணவுகள் இடுப்பு எலும்பை பலப்படுத்தும், எந்த உணவு நம்மளுடைய இடுப்பு வலியை குறைக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தினசரி பின்பற்ற வேண்டிய சிறிய டயட்டு, ஹோம் ரெமெடி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடுப்பு வலி வர காரணம் என்னங்கிறத இப்போ பார்த்தரலாம். வயது ஆக ஆக எலும்புகள் மெலிந்துவிடும். ஸோ அது ஒரு இயல்பான மாற்றம்தான். ஆனால் சில காரணங்கள் அது கூடவே வேகமாகவும் வேலை செய்யும். அதாவது கால்சியம், விட்டமின் டி குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைபாடு ஏற்படுவாங்க. நீண்ட நேரம் நம்ம ஒரே இடத்துல அமர்ந்திருந்தோம்னா அதனாலையும் நம்மளுக்கு அந்த இடுப்பு வலி வர ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சி நம்ம உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த வலி ஏற்படும். அதிகமாக பசி, அதாவது ஜங்க் ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் இந்த வலி ஏற்படும். புகை, மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த வலி ஏற்பட காரணமாக இருக்கும். ஏன்னா எலும்புகள் எல்லாமே எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து எல்லாமே குறைஞ்சு நம்மளுக்கு இடுப்பு வலியை ஏற்படுத்துது. இடுப்பு வலி வராமல் தடுக்கிறதுக்கு 6 முக்கிய உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பால் மற்றும் பால் பொருட்களுங்க. பால், தயிர், பன்னீர் இது எல்லாமே கால்சியம் நிறைந்தது. சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்கக்கூடியது இந்த பொருட்கள். ஸோ பால் சார்ந்த அனைத்து பொருட்களுமே நம்ம உணவில் டெய்லி எடுத்துக்கிறணும். இது நம்மளுடைய எலும்பு வலிமைக்கு இதை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுடைய எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளுக்கு இடுப்பு வலி வரக்கூடாது அப்படின்னா நம்ம பால் பொருட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். தினமும் 1 கப் பால் காலையில் எடுத்துக்கிறேங்க, இல்லைன்னா நைட் எடுத்துக்கிறேங்க. மதியானம் கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கிறேங்க. இதில் நம்மளுக்கு கால்சியம் சத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது உணவு என்னென்னா கீரை வகைகள். அதில் முதலாவது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் அதிக அளவில் கால்சியம் சத்து நிறைந்து இருக்குது. இரும்பு சத்தும் நிறையா இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பருப்பு கீரை, அரைக்கீரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கீரை எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கால்சியம் சத்து இருக்குது. பருப்பு கீரையில் இரும்பு சத்து நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த கீரைகள் எல்லாமே நம்ம வாங்கி டெய்லி உணவில் சேர்த்துக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 முறையாவது இல்லை 4 முறையாவது நம்ம கீரைகளை எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். மூன்றாவது உணவு என்னென்னா மீன்கள். அதாவது இதில் சூரிய மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ள மீன்களை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரிய மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய அந்த வலியை குறைக்கும். அதே மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி எல்லாத்தையும் குறைக்க செய்யக்கூடிய தன்மை இந்த சூரிய மீன்களுக்கு இருக்குது. அப்புறம் இதை நம்ம இங்கிலீஷில் டூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். மதிய உணவுக்கு வாரத்துக்கு 2 முறை இந்த மீன்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, வாரத்தில் 2 முறை மீன்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எலும்புகள் வலிமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மீன் சாப்பிடாதவர்கள், அதாவது எனக்கு மீன் பிடிக்காது, நான்வெஜ்ஜே பிடிக்காது அப்படின்னா இந்த விதைகள், ஆலிவ் விதைகள், வால்நட், சியா சீட்ஸு இதை எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடலாம். நட்ஸு, அதாவது பாதாம், வால்நட், எள்ளு, சூரியகாந்தி விதைகள் இது எல்லாமே எலும்புகளை உறுதியாக்கக்கூடிய உணவுகளுங்க. இதில் கால்சியம், ஜிங்க்கு, பாஸ்பரஸ் இது எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம்னா, காலை நேரத்தில் ஒரு 4 பாதாமை எடுத்துக்கிறேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் எள்ளு பொடியை எடுத்து தண்ணியில் கலக்கி அப்படியே குடிச்சிருங்க. உங்களுக்கு கால்சியம் குறைபாடே வராது. கால்சியம் சத்து உங்கள் உடலில் அதிகரிக்க செய்யும். அடுத்த உணவு என்னென்னா
சத்துள்ள கிழங்கு வகைகள். நம்ம எளிதாக கிடைக்கக்கூடிய சர்க்கரைவள்ளி கிழங்க நம்ம டெய்லி பார்ப்போம். ஆனால் அதை வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் அந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அதனால தான் அந்த கிழங்குக்கு சாகா வரம் தரக்கூடிய சர்க்கரைவள்ளி கிழங்கு அப்படின்ட்டு ஒரு பெயரும் இருக்குது. ஸோ இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம உணவில் சேர்த்துக்கிற பொழுது நம்மளுக்கு ஆயுசும் கூட ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு இது பல நோய்களுக்கு மருந்தாக விளங்குது இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு. அடுத்து சேனைக்கிழங்கு. சேனைக்கிழங்குலையும் நிறையா சத்துக்கள் இருக்குது. அடுத்து சுரணைக்கிழங்கு. இந்த மாதிரி கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இந்த பெரிய கருணை எல்லாத்துலேயுமே வந்து என்ன சத்துக்கள் இருக்குன்னா பொட்டாசியம் வந்து இருக்குது. பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. மேங்கனீஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. கால்சியம் இருக்குது. ஸோ இது எலும்பை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த உணவுகள், இந்த கிழங்கு வகைகள் உதவி பண்ணுது. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு என்ன பண்ணிங்கன்னா சிறிது வேக வைத்து காலை உணவில் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம உணவில் எடுத்துக்கிற பொழுது ஸோ வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக விளங்கக்கூடியது இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு. அடுத்த உணவுகள் என்னென்னா இளநீருங்க. அது தேங்காய் தண்ணீர். அடுத்து வாழைப்பழம். இது எல்லாமே நம்மளுடைய எலக்ட்ரோலைட்டை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இந்த இளநீரும் வாழைப்பழமும் நம்மளுக்கு உதவி பண்ணுது. இது நம்மளுடைய நரம்புகள் மற்றும் தசைகளுடைய வலிமைக்கு முக்கியமானது இந்த 2 உணவுகளுமே. ஸோ நம்மளுடைய நரம்பு, தசைகள், எலும்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஆரோக்கியமான உடலை வந்து பெற முடியும். ஸோ வந்து காலையில் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறேங்க. அப்புறம் 1 கப்பு வந்து இளநீர் வந்து எடுத்துக்கிறேங்க. இடுப்பு வலியை தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு காம்பவுண்ட் சொல்லலாம் இந்த 2 காம்பவுண்டும். அடுத்து சூரிய ஒளியுடைய முக்கியத்துவத்தை பார்க்கலாம். சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் டி வந்து எலும்புகளில் வந்து உறுதியாக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் 15 நிமிஷம் வந்து சூரிய ஒளியில் வந்து உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அந்த விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சிறந்த நேரம் என்னென்னா காலையில் 7லேருந்து 8 மணி வந்து உங்களுக்கு சிறந்த நேரம். ஸோ இந்த 7லேருந்து 8 மணிக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெயிலிருந்து நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். நம்மளால் உட்கார முடியலனா கொஞ்சம் நேரம் நில்லுங்க. நிற்க முடியலனா உட்காருங்க. அதில் அப்படி லைட்டாக யோகா மாதிரி மூச்சு பயிற்சி மாதிரி செய்யலாம். மாடி இருந்துச்சு, வீட்டுக்கு மேலே மாடி இருந்தால் மாடி மேலே உட்காந்துருக்கணும். இல்லைனா வீட்டுக்கு வெளிப்பகரத்தில் ஒரு சேர் போட்டு கூட அது மேலே உட்காந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் உட்காருங்க. உங்களுக்கு விட்டமின் டி வந்து இயற்கையாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம சின்ன பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கிறணும். அது என்னென்னா நம்ம வந்து நிற்கும் போதே நம்ம நேராக நிற்கணும். கூன் போட்டு நிற்கக்கூடாது. நேராக நின்று பழகணும். தினமும் குறைஞ்சது 30 நிமிஷமாவது நம்ம உடலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். நான் நடக்கணும்னு சொல்லலை, உட்கார்ந்தபடியே எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லைன்னா நின்றுட்டு பண்ணலாம். இல்லை சேரில் உட்கார்ந்தபடியே பண்ணலாம். இல்லை தரையில் உட்கார்ந்தபடியே பண்ணலாம். அதாவது நம்மளுடைய உடலுக்கு ஒரு இயக்கம் தேவை. அதனால நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் உட்கார்ந்தபடியே செஞ்சுட்டு இருக்கலாம். நீண்ட நேரம் அமர்ந்திருக்கவே கூடாது. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ உடலுக்கு வந்து இயக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மெதுவாக யோகா பண்ணலாம். இல்லைன்னா மூச்சு பயிற்சி, மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறது, கையை மேலே தூக்கி கீழே வைக்கிறது, காலை மேலே தூக்கி கீழே வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். இது எல்லாமே இடுப்பு பகுதிகளுக்கு ரத்த ஓட்டத்தை ஓடுறதுக்காக மேம்படுத்தப்படும். நம்ம இடுப்பு வலியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய சில ஹோம் ரெமெடிஸை நம்ம பார்க்கலாம். வீட்டிலே இதை ஈஸியாக நம்ம தயார் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். எள்ளு எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் மசாஜ் பண்ணணும். வாரத்தில் 3 முறை இடுப்பில் மெதுவாக ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து விடுங்க. 2 சொட்டு விட்டுட்டு நல்லா அங்கே வந்து அழுத்தி நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. அப்படி அழுத்தி மசாஜ் கொடுக்கும் பொழுது அங்கே உள்ள நரம்புகள் எல்லா இடத்துக்குமே அந்த எண்ணெய் போகணும். அந்த எண்ணெயோட சத்துக்கள் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸாக கொடுங்க. அதுக்கப்புறம் கிளாக் வைஸாக கொடுங்க. இப்படி நல்லா அழுத்தி நல்லா மசாஜ் கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய இடுப்பு வலி குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 2வது ஹோம் ரெமெடி என்னென்னா மஞ்சப்பாலுங்க. நைட்டு இரவில் 1 கப்பு பாலில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா 1 கப்பு பாலை அப்படியே வெதுன்னு சூடாக குடிச்சிருங்க. மஞ்சத்தூள் போட்டதோட
இதோட குடிங்க. உங்களுக்கு வலி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து அத்திப்பழங்க. அத்திப்பழம் வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது காய்ந்த அத்தி இருக்கும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல அந்த அத்தியும் இருக்கும். காய்ந்த அத்தி வந்து உலர்த்தி வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். எதுனாலும் ஓகே. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரத்தத்தையும் அதிகரிக்க செய்யும். நம்மளுடைய உடலில் ஆரோக்கியத்தை கூட்ட செய்யும். ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது, கால்சியமும் இருக்குது. இது கூட பாதாமும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய எலும்பு வலிமைக்கு ஒரு சூப்பரான அற்புதமான உணவு அப்படின்னா அத்திப்பழமும் பாதாம் இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு வலிக்குது, அதாவது இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, எந்த வலியுமே இருக்காது. எல்லா வலியுமே பறந்து போயிடும். நீங்கள் ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க. இதை ட்ரை என்ன நண்பர்களே, இடுப்பு வலி என்பது வயதிற்கேற்ற ஒன்று தான். ஆனால் அதை குறைக்கிறதும் அதை தடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட உணவு முறையில் நம்ம சிறித மாற்றங்கள் செய்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அவ்வப்போது சின்ன சின்ன உடற்பயிற்சிகளும் மன அமைதிக்காக சில யோகா, மூச்சு பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய இந்த பிரச்சனை சரியாயிடும். நீங்கள் மென்மேலும் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வாழலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.